அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி இஃப்தியாருக்காக ஒரு ஷர்பத், செம்பருத்தி பூ ஷர்பத். இது ரொம்ப நல்லது, உடம்புக்கும் நல்லது, ஹார்ட்டுக்கு நல்லது, குழந்தைங்களுக்கும் நல்லது. இது நல்லா இந்த இதழ்கள் இதை பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த தண்டு பின்பகுதியில் இருக்கிற தண்டு எடுத்துட்டு நல்லா சுத்தமாக கழுவிட்டு வந்துடலாம். ஏன்னா அதில் டஸ்ட்டு இருக்கும், அதனால் கழுவிட்டு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நம்ம டீ போட்டு குடிக்கலாம், ஷர்பத் போட்டு குடிக்கலாம், எல்லா இதுவும் செய்யலாம். இதில் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இது சுத்தம் பண்ணி இதை பாருங்கள், ஷர்பத் போட்டு இப்போ செஞ்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டாக்கா நோன்பு திறக்கும் போது குடித்தா நல்லா ஜில்லுன்னு இருக்கும். இந்த அளவுக்கு எடுத்துடுங்க. இப்போ இந்த அளவுக்கு சுத்தம் பண்ணிட்டேன். நல்லா இப்போ கொஞ்சம் தண்ணி போட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். இது கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி போட்டுக்கலாம். தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் ஒரு கிண்ணம் போடுறேன். நல்லா ஒரு 3-4 பேர் குடிக்கிற மாதிரி போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், கொதிக்குது. நல்லா சிவப்பாக பூ போட்டோம். நல்லா அந்த கருநீலம் மாதிரி வந்துருச்சு. இப்போ இதில் லெமன் சேர்க்கும் போது நல்லா சூப்பராக ஒரிஜினல் கலர் வரும். எவ்வளோ பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி போட்டு குடித்தோன்னா நம்ம ஹார்ட்டுக்கு நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. டீ போட்டு குடிக்கலாம், ஷர்பத்து எல்லாம் செய்யலாம். இதில் செம்பருத்தி பூ இருந்தாக்கா ஃப்ரெஷ்ஷாக போட்டு குடிங்க. போதும், கொதிச்சது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். வடிகட்டி ஆற வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு சல்லி வச்சுக்கோங்க, டீ வடிகட்டி. இதை இப்போ இதை வடிகட்டிடலாம். இது வடிகட்டி இப்போ ஆற வச்சிடலாம். நல்லா ஒரு மணி நேரம் நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் அதில் சுகரு, எலுமிச்சம், லெமன்லாம் சேர்த்துக்கலாம். இது பாருங்கள், செம்பருத்தி இலை போட்டு பூ போட்டு காய்ச்சி வச்சுது நல்லா ஜில்லுன்னு இருக்குது. இப்போ ஷர்பத் செஞ்சுக்கலாம். இதில் பாதாம் பிசன் போட்டுக்கலாம். அடுத்தது சப்ஜா விதை போட்டுக்கலாம். இது இப்போ நல்லா கூலிங்காக சூப்பராக இருக்குது. இப்போ நோன்பு திறந்து குடிக்கும்போது நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், பாருங்கள் சர்பத் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இந்த தண்ணிக்கும் பாருங்கள், எலுமிச்சம்பழம் கலந்ததால் அது கலர் வந்துருச்சு. நல்லா செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். குடிச்சு பாருங்கள் செஞ்சு, நல்லா சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்காக துவா செய்கிறோம், நீங்களும் எங்களுக்காக துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.